ஹோட்டல் டேஸ்ட்டில் எம்டி சால்னா செய்யறதுக்கு குக்கரில் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளாக சேர்த்துட்டு 2 வெங்காயம் மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வந்தது 2 பச்சை மிளகாய் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்க்கணும் எம்டி சால்னால. சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, மல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இதுவும் நல்லா தோல் பிரிஞ்சு குழஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் சேர்க்கறதுக்கு காரத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் சேர்க்கறதுக்கு ஒரு தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காய் துண்டு, ஒரு 10 போல் முந்திரி, ரொம்ப கசகசா சேர்த்து இதை நல்லா விழுதாக அரைச்சி நல்லா பச்சை வாசனை போனதும் இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடணும். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு சால்னா தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்குறதும் ஓப்பன் செஞ்சு மல்லி தழையை தூவி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டான சப்பாத்தி பூரியோடு தொட்டு சாப்பிட சால்னா ரெடி.